வணக்கம் ஜி சமையல். இந்த ஸ்பெஷல் மரவள்ளி கிழங்கு மசாலாங்க. தோசை போட்டு அந்த மசாலாவை கிரேவி மாரி இருக்கும், அப்ளை பண்ணி சாப்பிட்டா சூப்பராக நல்லாவே இருக்குங்க. மசாலா செய்கிறப்ப பார்க்கலாம். மரவள்ளி கிழங்க அப்படியே ஒரு மாதிரி பூ மாதிரி சீவி வச்சுருக்காங்க. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டுங்க, கடுகு போட்டுட்டேன், 4 கடலைப்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கணுங்க. கடலைப்பருப்பு கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அது பச்சை மிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லியெல்லாம் போட்டுடணும். அதோடைய மிளகாத்தூளும் சால்ட்டும் போட்டுடணுங்க. நல்லா வதக்கிட்டு அப்புறமே உருளைக்கிழங்குல மரவள்ளி கிழங்கு போட்டுடணும். சீவி வச்ச மரவள்ளி கிழங்க போட்டுடணுங்க. போட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டோம்னா கிரேவி மாரி வந்துடும். அப்புறம் தோசை போட்டு மேலே அப்ளை பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. மரவள்ளி கிழங்கு மசாலா ரெடிங்க. இப்போ தோசை ஊற்றிட்டு மேலே அப்ளை பண்ணி பார்க்கலாம். தோசை ஊற்றிட்டேங்க. மரவள்ளி கிழங்க கிரேவியை அப்ளை பண்ணணுங்க. மரவள்ளி கிழங்கு கிரேவியை அப்ளை பண்ணிட்டேங்க. அப்படியே தோசையை மடித்து எடுத்துட வேண்டியதான். மரவள்ளி கிழங்கு கிரேவி தோசை ரெடிங்க. மரவள்ளி கிழங்கு கிரேவி தோசை ரெடி. சாம்பார் வச்சுருக்கேன். நீங்களும் இது போல் செய்யுங்க. லைக் பண்ணுங்கள்.